இன்னைக்கு பைபிள்லேருந்து சில விஷயங்கள பேசலாம். நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியா சில புத்தகங்களை குறித்து நம்ம பேசியிருக்கோம். அதாவது வேதத்தில 66 புத்தகங்கள் இருக்கு. அந்த 66 புத்தகங்களையும் ஏற்கனவே ஒரு 4 புத்தகங்களை குறித்து நம்ம பேசியிருக்கோம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம் வரைக்கும் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் சில காரணங்கள்னால நம்ம அந்த வீடியோக்கள எடுக்க முடியல. இப்ப அத தொடர்ச்சியா இந்த வெள்ளிக்கிழமைகள்ல மட்டும், ஃப்ரைடே மட்டும் இந்த பைபிள்ல இருக்கிற இந்த புத்தகங்களை குறித்தும், அந்த புத்தகங்களுக்கு உள்ள இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை குறித்தும் நம்ம பேசலாம். இது ஒரு பைபிள் ஸ்டடி மாரி இருக்கும். ஆனா ரொம்ப டீப்பா நான் சொல்லணும்னு ஃபீல் பண்றேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோவ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நெறைய விஷயங்கள நம்முடைய இந்த சேனல்ல என்ன பண்ணலாம் பேசலாம். மைசெல்ஃப் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இந்த உபாகமத்தில நம்ம ஏற்கனவே நான் வந்து ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம் இந்த 4 அதிகாரங்கள்ல ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி பேசுனதுனால, அதோட டீட்டெயில்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஹ், அது மட்டும் இல்லாமல் நம்ம இடையில வந்து இந்த வருஷம் ஜான்வரி 1லேருந்து சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸாக 3 அதிகாரமாக நம்ம போட்டிருந்தோம். ஆதியாகமம் 1, 2, 3 இதில் என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதில் இருக்க பொருள் அடக்கங்கள் உள்ளே என்னென்ன இருக்குது, அதை நீங்கள் எப்படி எளிதாக வாசிக்கலாம் அப்படின்ற காரியத்தை குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக போட வேண்டியதானே, ஏன் என்னாகமத்தோடு நிறுத்திட்டீங்க அப்படின்னும்போது, சில காரணங்களால என்னால் போட முடியல. நான் டீஃபால்ட்டாக உட்காந்து செய்ய முடியல. சில சின்ன சின்ன இஷ்யூ இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நான் ரெகுலராக போட பிளான் பண்ணுறேன். பட் இருந்தாலும் இந்த உபாகமத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும்போது நான் அதையும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் அதை பாருங்கள். மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணேன் ஷார்ட்ஸில் 3 அதிகாரங்களாக அது உள்ள என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பேசலாம். ஓகே. இந்த உபாகமம் டியூட்ரானமி, இங்கிலீஷில் வந்து டியூட்ரானமின்னு சொல்லுவாங்க. இந்த டியூட்ரானமியை குறித்து இன்றைக்கி சில காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இது எந்த டைமில், இதை ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லணுன்னா, மோசேயுடைய 120வது வயதில் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் பிரயாணப்பட்டு கானான் தேசத்துக்குள்ளே, ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ளே போக இருக்கிற நேரத்தில் புதிய தலைமுறையாகிய சந்ததியினருக்கு, பழைய தலைமுறை அதாவது எகிப்திலிருந்து வந்தவர்கள், எகிப்திலிருந்து அற்புத அடையாளங்களையும் வாதைகளையும் பார்த்த ஜனங்கள் மறிச்சிட்டாங்க. அதற்கப்புறமாய் பிறந்தவர்கள், பாலைவனத்தில் பிறந்த புதிய தலைமுறையாகிய ஜனங்களுக்கு கர்த்தர் தங்களை நடத்தி வந்த பாதைகளை தங்கள் ஜனங்களுக்கு சொல்கிற ஒரு புத்தகம் தான் இந்த உபாகமத்தின் புஸ்தகம். இது ஒரு வழி அனுபவத்தை காட்டுகிற ஒரு புத்தகமாய் இது மோசே வந்து எழுதுகிறாரு. இது சாதாரண மக்களுக்கு பேசுகிற காரியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி லேவியராகமத்தை நம்ம வாசிக்கும் போதும் சரி, நம்ம அது வந்து லேவியராகமம் எதற்காக இருந்ததுன்னா, ஆசாரியர்கள் முழுவதுமாக என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டிய காரியத்தையும், இந்த உபாகமத்தில் சாதாரண மனிதர்கள் எப்படி அதை கடைபிடிக்கணும் அப்படின்ற காரியத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். உபாகமும் ஜனங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கு. சூப்பர். இந்த உபாகமும் முன்னொரு காரியம் என்ன சொல்லுதுன்னா, தனக்கு முன்னாடி ஒரு தகப்பனார்கள், தனக்கு முன்னாடி இருந்த சந்ததிமார்கள் கீழ்ப்படியாதனால நடந்த காரியத்தை இந்த ஜனங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்றதுக்காக தங்கள் வழிகளில் நடந்த எல்லா காரியங்களையும் ஜனங்களுக்கு விளக்குகிறது தான் இந்த உபாகமம். இதில் ஒரு காரியம் சொல்லப்படுது, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைன்னா அதனால் வரும் சாபமும் அரைக்கு ஒளி குறித்து இந்த உபாகமம் புத்தகம் விளக்கமாய் சொல்லுகிறது. நான் இந்த உபாகமத்தை ஒரு 12 தலைப்புகளின் கீழே கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஒரு 10 தலைப்புகளில் இது யார் எழுதுனது, எதற்காக எழுதுனது, யாருக்காக, அந்த மாதிரி ஒரு 12 தலைப்புகளை இதை வச்சுருக்கேன். அந்த 12 தலைப்புகளை நான் வேகமாக சொல்லிடுறேன். இதில் இருக்க நோட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி நான் கீழே கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட நோட்ஸ் மொத்தமாக என்ன பண்ணும் கிடைக்கும். பட் இருந்தாலும் இந்த தலைப்புகளில் இருக்கிற காரியங்களை நான் விளக்கமாக சொல்கிறேன். அதில் இருக்க வசனங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நான் அந்த வசனங்களுடைய நோட்ஸை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வசனங்களை ஃபுல்லாக வீட்டில் வாசித்து பாருங்கள்.
முதலாவது தலைப்பு, இதுக்கு வந்து உபாகமம்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. உபாகமம் அப்படின்னா செப்டுவாஜீவன்ட் அப்படின்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து வந்தது. இதற்கு வந்து பிரமாணம் அல்லது கட்டளை அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. இது 2வது புத்தகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதலாவது புத்தகம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லேவியராகமும் எண்ணாகமும் யாத்திராகமும் இந்த புஸ்தகங்கள்லேருந்து 1வது புத்தகமாகவும், இந்த உபாகமத்தை 2வது புத்தகமாகவும் இல்லைனா 2வது குறிப்பு அப்படின்னு சொல்லப்படுகிற நினைப்பூட்டுகிற ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். ஓகே, 2வது நூல் சுருக்கம். இந்த நூலை குறித்த சுருக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன். எபிரேய மொழியில் ஹெட்ரேபாரிம் அப்படின்ற சொல்லிலிருந்து தொடங்கப்படுகிறது. இதற்கு வந்து இந்த வசனம் அப்படின்ற அதோடைய சொல் பொருளாக என்ன பண்ணுதுன்னா இருக்குது. மோசே இந்த புத்தகத்திற்கு இந்த வசனம் அப்படின்னு எழுத காரணம் என்னென்னா, இது தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் இல்லைனா சட்டம் வசனம் அப்படின்றதை குறிப்பதற்காக இந்த வசனம் அப்படின்ற எபிரேய வார்த்தையை இந்த நூலுக்கு பயன்படுத்துகிறார். இதை நம்ம வந்து இங்கிலீஷில் டியூட்ரானமி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் நமக்கு வந்து உபாகமம் அப்படின்னு சொல்லப்படுது. திருவிவிலியத்தில் இணைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருவிவிலியம்னா ஆர்சி திருச்சபையில் பயன்படுத்துகிற புத்தகத்தில் இது இணைப்பு சட்டம் அப்படின்னு இந்த நூலுக்கான பெயரை அங்கே வழங்கப்பட்டிருக்கு. 3வது நோக்கம். இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான நோக்கம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அனைத்தையும் நினைப்பூட்டுகிற காரியத்தையும், தாங்கள் தகப்பனார் செய்த தவறுகளையும் அவர்கள் செய்த பாவங்களையும் செய்யக்கூடாதுன்னு நினைப்பூட்டுகிற காரியத்தையும் தான் இந்த இடத்துல அதோட நோக்கமாகவே இந்த புத்தகம் இருக்குது. ஓகே, 4வது, இது எழுதப்பட்ட காலம் 1406வது வருஷம் கிறிஸ்துவுக்கு முன் இருக்கலாம். கிறிஸ்துவுக்கு முன் 1406வது வருஷம் எழுதியிருக்கலாம் அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்களும் வரலாற்றாளர்களும் சொல்கிறாங்க. ஓகே, இந்த புத்தகத்தை எழுதினது யார்? நான் சொல்கிறேன் மோசேன் தான். ஓகே, பைபிள் என்ன சொல்லுது, இல்லை ரிசர்ச் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம தெளிவாக கவனிக்கணும். நம்ம போகிற போக்கில் அடித்து விட்டு இதை மோசே தான் எழுதுனான்னு சொல்ல முடியாது. இது யார் எழுதுனது அப்படின்றது தெளிவாக வசனங்களும் நமக்கு அதிகமாக காட்டுது. இந்த புத்தகத்தை வந்து மோசே தான் எழுதினார். அதை வந்து புறச்சான்றுகள், அதாவது புறச்சான்றுகள்னால் இந்த உபாகமத்தை இல்லாத வேறு புத்தகங்கள் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற சின்ன நோட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோசுவா 1வது அதிகாரம் 7வது வசனமும், நியாயாதிபதிகள் 3ல் 4வது வசனமும், 1 ராஜாக்களில் 2வது அதிகாரம் 4வது வசனமும் 3வது வசனமும், அதுக்கப்புறமா 2 ராஜாக்களில் 14வது வசனம் 2 ராஜாக்களில் 14வது அதிகாரத்தில் 6வது வசனமும், எஸ்ட்ராவில் 3வது அதிகாரத்தில் 2வது வசனமும், நெகேமியாவில் 1வது அதிகாரத்தில் 7வது வசனமும், சங்கீதத்தில் 103வது சங்கீதம் 7வது வசனமும், தானியலில் 9வது அதிகாரம் 11வது வசனமும், மல்கியாவில் 4வது அதிகாரம் 4வது வசனமும். இந்த இடங்களில் வசனங்கள்லாம் இந்த 5 ஆகமங்கள் மொத்தத்தையும் மோசே தான் எழுதினார் அப்படின்றத தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. 5 ஆகமங்கள்னால் ஆதியாகமத்திலேருந்து இப்போ நம்ம உபாகமம், இந்த 5 அதிகாரங்களும் 5 புத்தகங்களையும் மோசே தான் எழுதினார் அப்படின்றத நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசுவானவர் இந்த புத்தகத்தை நமக்கு மேல்கோள் காட்டியிருக்கிறாங்க. புறச்சான்றில் இயேசுவும் சில வசனங்களை சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு 19வது அதிகாரம் 7லேருந்து 9லையும், மார்க் 7வது அதிகாரம் 10வது வசனமும், லூக்கா 20வது அதிகாரம் 28வது வசனமும், யோவான் 5வது அதிகாரம் 45வது வசனமும் 45லேருந்து 47 வரைக்கும் இது மோசேயின் வழியாய் கொடுக்கப்பட்டது என்று உரைத்திருக்கிறதே அப்படின்ற இந்த வார்த்தையே இயேசுவானவர் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த புறச்சான்றிதழில் புதிய ஏற்பாட்டில் 27 நூல்களில், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்குது. அந்த 27 புத்தகங்களில் 80 முறை வந்து இதை மேல்கோள் காட்டியிருக்கிறாங்க. மோசே தான் எழுதியிருக்கிறார் அப்படின்றத மேல்கோள் காட்டியிருக்காங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 22வது வசனம், ரோமர் 10, 19 இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது. நான் அதற்குள்ளே போல் இந்த வசனங்கள்லாம் இது மோசே தான் எழுதியிருக்காங்க அப்படின்றத நமக்கு காட்டுகிறது. இப்போ புறச்சான்று, அதாவது உபாகமத்தில் இல்லாத புத்தகங்கள்லேருந்து மற்ற புத்தகங்கள்லாம் நம்ம தேடி பார்த்தோம். உபாகமத்துக்குள்ளேயே மோசே சொன்ன சில வசனங்கள் நான் எழுதின அப்படின்ற காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு.
உபாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 5வது வசனம் வரைக்கும், 4வது அதிகாரம் 44வது வசனத்துலேருந்து 46வது வசனம், 29வது அதிகாரத்தில் 1வது வசனம், 31வது அதிகாரத்தில் 9வது வசனம், 31வது அதிகாரத்தில் 24, 26 இந்த அதிகாரங்களில் என்ன பண்ணலாம், மோசே தான் இதை எழுதினார், நான் தான்ப்பா எழுதினேன் அப்படின்றதுக்கு அவர் சொன்ன அவர் அகச்சான்றிதழையும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, 6வது இது யாருக்காக எழுதினார், இந்த உபாகமத்தை யாருக்காக எழுதினார் அப்படின்னா, வாக்குத்தத்த நாட்டில் நுழைகிற புதிய தலைமுறையாகிய சந்ததியினருக்கு தான் இந்த நூலை எழுதுகிறார். அதை நம்ம அடிக்கடி என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஓகே, அதை நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதனால பாலைவனத்தில் எல்லாம் இறந்தாங்க. பாலைவனத்தில் பிறந்தவர்கள் கானான் தேசத்தில் பிரவேசிக்கிறாங்க. இதுக்காக அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறதுக்காகவும் அவர்களை அதை புதிய தலைமுறைக்கு அதை குறித்து சொல்லுகிற ஒரு நினைப்பூட்டுகிற அதிகாரம் தான் இந்த உபாகமம். ஓகே, இதில் இருக்கிற பொருள், இந்த நூலுக்கான பொருள் அடக்கங்களை குறித்து சில காரியங்களை சொல்கிறேன். அதே தான் திரும்ப திரும்ப அதே வார்த்தை தான் வருது. இது நினைப்பூட்டுகிற நூல். முதலாவது இது நினைப்பூட்டுகிற நூல். இது 1வது அதிகாரம் 4வது வசனம், 4வது அதிகாரம் 9லேருந்து 11, 23வது வசனம், அதுக்கப்புறம் 31வது வசனம், 5வது அதிகாரத்தில் 15வது வசனம். இந்த மாதிரி நிறைய வசனங்கள் கச்சாமுச்சார் நான் சொல்ல வேணாம். நோட்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லிங்காக தரேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அது உள்ளே போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் சும்மா டைப்பிங்கில் தான் போட்டிருப்பேன், நிறைய டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஷேட்லாம் இருக்காது, டைப்பிங்கில் இருக்கும். நீங்கள் அதை வாசித்திங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தின் பொருள் என்னென்னா, இதில் இருக்க பொருளடக்கங்கள் என்னென்னா, சீனாய் வனாந்திரத்தில் சீனாய் மலையில் கர்த்தர் தந்த உடன்படிக்கைகளை நினைப்பூட்டுகிறதையும், அந்த உடன்படிக்கை அந்த பிரமாணங்களை மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை சொல்லுகிற காரியத்தையும், அதை தொடர்ச்சியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய தனிப்பட்ட சிறப்பு உரிமைகளை குறித்தும் கடமைகளை குறித்தும் தெளிவாகவும் முழுவதுமாய் சொல்லுகிற இடம்தான் இந்த உபாகமம். இந்த உபாகமத்தில் தேவன் இஸ்ரவேலர்கள் இடையே அன்பை பராமரிக்கிற சில காரியங்களையும் இந்த இடங்களில் நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிலை வழிபாட்டை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்றதை தெளிவுபடுத்துகிறதையும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். இதனால தான் மனமுறிவு காணப்பட்டுச்சு அப்படின்றத கர்த்தர் திரும்பவுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறது தான் இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. அவரை அன்றி வேறு தேவர்கள் வேண்டாம் அப்படின்றதை தான் திரும்பவுமாய் நினைப்பூட்டி இஸ்ரவேல் ஜனங்களே அவரிடத்துல அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு டைம் அந்த ஜனங்களிடத்தில் கேட்கிற காரியத்தை இந்த உபாகமத்தில் வாசிக்கலாம். இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் 8வது மிக முக்கியமான வசனங்கள் எதுனா ஒரே ஒரு வசனம் தான். டியூட்டரானமி சாப்டர் 7ல் 9, therefore know and understand that the Lord you God, He is God, the faithful God, who is keeping His covenant and He loving kindness to 1,000 generations, those who love Him and keep His commandment. ஆகியால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். இது குறித்து நம்ம மேலேயே அந்த பொருள்லேயே சொல்லியிருப்பேன். அவருடைய தயவை குறித்து, அவருடைய இரக்கங்களை குறித்து, தலைமுறையாக இருக்கும் அப்படின்றதை குறித்து தான் இதில் முக்கியமான வசனமாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, 9வது இதில் இருக்க முக்கியமான மனிதர்கள் 2 பேர் தான். 1 மோசே, 2வது யோசுவா. 10வது இதில் இருக்க முக்கியமான இடங்கள் மோவாப் தேசத்தில் உள்ள அரபா சமவெளி. இதுதான் முக்கியமான ஒரு இடமாய் இந்த உபாகமத்தில் நம்ம வாசிக்கலாம். 11வது காரியம் கிறிஸ்துவும் உபாகமும் புஸ்தகமும். கிறிஸ்துவுக்கும் உபாகமத்தின் புஸ்தகத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பை குறித்து, இல்லைனா ஒரு விதமான பேச்சுக்கள் அடிக்கடி ஆண்டவர் பயன்படுத்துகிற காரியங்களை குறித்து இங்கே வாசிக்கலாம். முதலாவது இயேசுவானவர் அடிக்கடி இந்த உபாகமத்திலிருந்து நிறைய மேல்கோள் காட்டி
அண்டர்லைன் பண்ணி சொன்ன நிறைய வசனங்கள் இருக்கும். முதல்ல இவர் ஊழியத்துக்கு வந்த உடனே ஆரம்பித்ததே உபாகமத்திலிருந்து தான். ஏன்னா சாத்தான் வந்து அவரிடத்தை சோதிக்கும்போது மத்தேயு மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம், 7வது வசனம், 10வது வசனம் இந்த 3 வசனங்களிலும் உபாகமத்திலிருந்து தான் ஆண்டவர் சொல்லியிருப்பார் என்பதை நீங்கள் வாசிக்கலாம். 4வது வசனத்தில் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் அப்படின்ற பிழைப்பான் அப்படின்ற காரியத்தையும், 7வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்ற வார்த்தையும், 10வது அதிகாரத்தில் அப்பாலே போ சாத்தானே அப்படின்ற வார்த்தையை குறித்தும் இதை நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். இது உபாகமத்தில் இருக்கும். 2வது கிறிஸ்து அடிக்கடி உபயோகித்த ஒரு காரியம் எதுனா, விவாகரத்து ரத்தை குறித்து பேசுகிறதை நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். அது வந்து மத்தேயு 19வது அதிகாரத்துலேயும் மத்தேயு 22வது அதிகாரத்துலேயும் இதன் பிரமாணத்தின் சட்டங்களை குறித்து அவர் அங்கே விளக்கமாய் பேசுகிற காரியத்தையும் நம்ம அங்கே வாசிக்கலாம். இதுவும் கிறிஸ்துவுக்கும் உபாகமத்துக்கும் உள்ள இயேசு அடிக்கடி பேசின காரியங்கள் இதுதான். 12வது விஷயம் எதுனா, கிறிஸ்து உபாகமத்தில். என்னப்பா இதுக்கு முன்னாடி தான் கிறிஸ்துவும் உபாகமும் சொன்னேன், இது என்ன அப்படின்னா, உபாகமும் வந்து நிழலாட்டம், கிறிஸ்து வந்து நிஜம் அப்படின்ற காரியத்தை குறித்தும், மோசே வந்து நிழலாட்டமாக இருக்கிறதையும் கிறிஸ்து அதற்கு நிஜமாக இருக்கிற சில விஷயங்களை குறித்து நான் சொல்கிறேன். முதலாவது தெளிவாக வாசிக்கலாம். இதே புஸ்தகத்தில் உபாகமும் 18வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுவோம், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போலவே ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உன் நடுவிலே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இந்த வார்த்தையை சொல்லப்படுகிறது. இதே வார்த்தை தான் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 37வது வசனத்துலேயும் நம்ம வாசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 ஆகமத்திலிருந்து நம்ம சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணி பார்த்தோன்னா, இது எல்லாமே கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிற நிறைய விஷயங்களை என்ன பண்ணலாம், பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் மனுஷங்களின் கூட்டமாக இருக்கிற மனுஷ கூட்டத்துக்கு மோசே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாகவும், மிகப்பெரிய ஒரு ஆசிரியராகவும், மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவனாகவும் இல்லை ஆட்சி தலைவனாகவும் காணப்பட்டான். கிறிஸ்துவும் அதே போல தான் அவர் நிழலாட்டமாக இருக்கிறார் என்றதை நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். சில குணாதிசயங்கள் மோசேவுக்கும், சில சம்பவங்கள் மோசேவுக்கும் கிறிஸ்துவுக்கும் நடந்த சில சம்பவங்கள் ஒற்றுமையாக இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதலாவது, கிறிஸ்துவும் மோசேவும் பிறக்கும்போது அவர்கள் கொலை செய்யும்படியாக மிரட்டப்பட்டார்கள், இல்லைனா அச்சுறுத்தப்பட்டார்கள் அப்படின்ற காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 2வது, தன்னுடைய சொந்த சகோதரர்களாலேயே ஒதுக்கப்பட்டார்கள், வெறுக்கப்பட்டார்கள் அப்படின்றதையும் வாசிக்கலாம். 3வது, தேவ மக்கள் அல்லது இஸ்ரவேல் மக்களை மீட்கும்படியாய் ஒரு இரட்சகராயும் ஒரு மீட்கும் பதவியை மோசேக்கும் சரி கிறிஸ்துவுக்கும் கொடுக்கப்பட்டதை வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்கு என்ன மீட்கும்படியாக கொடுத்ததுன்னா, அவர் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாய் வந்தார் அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். 4வது, மக்களுக்காக மத்தியஸ்தர்களாய் இல்லைனா இணைப்பாளர்களாய் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். இணைப்பாளர்கள் இல்லைனா மத்தியஸ்தர்கள்னால் அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் மக்களுக்காக மன்றாடுகிறவர்களாய் கிறிஸ்துவும் சரி மோசேயும் இருந்ததை நம்ம வாசிக்கலாம். 2 பேருக்கும் இருக்கிற மிகப்பெரிய குணாதிசயங்கள் என்னென்னா, சாந்தமும் நீடிய பொறுமை, அன்பு, இப்படிப்பட்ட மிகப்பெரிய குணாதிசயம் உடையவர்களாக இவங்க 2 பேரும் இருந்ததையும் நம்ம வாசிக்கலாம். இந்த 12 விஷயங்கள் உங்களுக்கு புரிந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன காரியங்கள் விளங்கியிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நோட்ஸும் எடுத்து வச்சு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்களோட இந்த நண்பர்களுக்கும் சரி, இல்லை இந்த பைபிளை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினச்சி ஆர்வமாக இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியான வீடியோக்களை சந்திக்கலாம். தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி மாதிரி எடுக்கலாம். அடுத்த வாரம் இந்த உபாகமத்தினுடைய தொடர்ச்சி பொருள் அடக்கங்கள் இது உள்ள நம்ம இப்போ வந்து வெளியே அவுட்லைனை தான் பார்த்துருக்கோம். உபாகமத்தின் உள்ளே என்ன சொல்லியிருக்கு அப்படின்ற சில விஷயங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். தொடர்ச்சியாக அந்த 3 நாட்களில் சில வீடியோக்களை நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு விஷயங்களை குறித்து நம்ம பேச போகிறோம். தொடர்ச்சியாக இருங்க. முக்கியமாக வீடியோ மிஸ் ஆகாமல் வரும்னு நினைக்கிறேன். பிலீவ் பண்ணுங்கள், இதை அடிக்கடி நான் சொல்கிறேன், பட் மிஸ் ஆகிடுது. தனிப்பட்ட சூழ்நிலைகள் இனிமேல் நடக்காதுன்னு நினைக்கிறேன்.
காட் bless யூ. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.